இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான ஆனால் பவர்ஃபுல்லான முடக்கத்தை நீக்கக்கூடிய முடக்கம் அப்படின்னு சொன்னால் தொழில் முடக்கமாக இருக்கலாம். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காரியங்களே நடக்காமல் முடங்கி போன மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கு எளிமையாக நம்மளுடைய மூலிகை தாந்திரிகத்தில் நம்ம சித்தர்கள் சொன்னது எதை சொன்னாங்க அப்படின்னா முடக்கத்தான் நிலையே சொன்னாங்க. ஒருவேளை உங்களுக்கு முடக்கத்தான் நிலை உங்கள் வீடு பக்கத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், முடக்கத்தான் செடி உங்களுக்கு எடுக்க தெரியும்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த முடக்கத்தானோட செடியை எடுக்கிறது. இது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில் நகம்படாமல் அதை மெதுவாக உருவி எடுத்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த வேரை அருகாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டு இந்த முடக்கத்தான இதை எடுத்து அந்த வேரை மட்டும் தனியாக எடுத்துட்டு நீங்கள் உங்கள் சுவாமி இடத்துல வச்சுக்கலாம். சரிங்களா? இது ஒரு வகையான பயிற்சி. இதை நீங்கள் எடுத்து வச்சு 48 நாள் அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விநாயகரை மனசார நினச்சிக்கிறதும், அப்புறம் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிறதும், அப்புறம் சுயஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வத்தை மனசார நினச்சிக்கிறதும் இதை நீங்கள் ஜபம் பண்ணலாம். இதை நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது ஒருவேளை உங்கள் குலதெய்வம் பெண்ணாக இருந்தால், அதாவது பெண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் குங்குமத்தால் தனியாக ஒரு தாம்பாளத்தை வச்சு குங்குமம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி எடுத்து வைக்கலாம். ஒருவேளை உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்ததுன்னா பியூர் சந்தனம் கிடைக்கும். சரிங்களா? அந்த பியூர் சந்தனத்தை வாங்கி அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் செலவாக பார்க்காதீங்க. இந்த 2 ரூபா வில்லையெல்லாம் சந்தனமே கிடையாது. அதனால் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு தாம்பாளத்தில் எடுத்து இதை நீங்கள் எடுத்து வைக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி எனக்கு அந்த முடக்கத்தான் நிலையே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முடக்கத்தான் தூள்னே கிடைக்கும். இந்த முடக்கத்தான் தூளை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு சுவாமிக்கிட்ட எடுத்து வச்சுருங்க. இந்த சுவாமிக்கிட்ட எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த முடக்கத்தான் இந்த இது பண்ணுறீங்களே இது ஒரு 48 நாள் இந்த பூஜை செய்யணும். இதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு அந்த நீர் மாதிரி எடுத்து கலந்து வச்சுருங்க. இந்த நீர் மாதிரி எடுத்து கலந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இந்த தனியாக அதுக்குன்னு சொம்பு வச்சுருந்தீங்கன்னா சாமி சொம்பு இருக்கணும், டம்ளர்லாம் எடுத்து வைக்க வேண்டாம். இதை எடுத்து வச்சுட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெண் தெய்வமாக இருந்தால் குங்குமத்தால் தனியாக அந்த தாம்பாளத்தில் போட்டுகிட்டே வாங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் உங்களுக்கு இதை எடுத்துக்கோங்க. தட் இஸ் லைக் சாண்டல்வுட் பவுடர் இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுகிட்டே வாங்க. இதை நீங்கள் போட்டுகிட்டே இந்த நீரை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா தலையை 27 முறை தலையை சுற்றி, சரிங்களா? அது சின்ன இதாக தான் இருக்கும் இல்லையா? இதை தலையை மட்டும் 27 டைம்ஸ் கிளாக் வைஸில் மட்டும் சுற்றிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஷ் பேசினில் ஒரு 48 டேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதோடு சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் உண்ணும் உணவில் நீங்கள் இந்த பொடியாக வச்சுருக்க பட்சத்தில் உண்ணும் உணவில் இந்த முடக்கத்தான் பொடியை கொஞ்சம் போட்டுட்டு இந்த சுவாமிகிட்ட மந்திரிச்சதை எடுத்து உணவுலையும் கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க. உறுதியாக சொல்கிறேன் நண்பர்களே, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொசீஜரெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த 48 டேஸ்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் முடங்கி போன விஷயங்களும் இந்த மூலிகை தாந்திரிகம் மூலமாக எத்தனையோ பேருக்கு இதுலேருந்து வெளியே வந்திருக்காங்கன்றது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. இதே மாதிரி பல நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப்பை போய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எளிமையான ஆனால் பவர்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் போய் பயனடையலாம். அதே மாதிரி இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் பல பேருக்கு பயன் பெறுங்கிறதுனால ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த புண்ணியம் உங்களுக்கும் சேரும் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.